வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது த எக்ஸார்சிஸ்ட்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட இப்போ ஓவர்சீஸ் ஓடிடிஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு எக்ஸார்சிசத்தை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஹாரர் த்ரில்லர். அதாவது ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த பேயை ஓட்டுறதுக்காக அவங்க அப்பா வித்தியாசமாக 3 பாதிரியார்களை ஹையர் பண்ணுறாரு அப்படின்ற தீமில் நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலாக அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பாதிரியாரை காட்டுறாங்க. அந்த பாதிரியார் ஒரு கல்லறைக்கு முன்னாடி இருந்துட்டு இறந்து போன அந்த பையன்கிட்ட ஸ்கோர் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பையன் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸார்சிசம் பண்ணும்போது இறந்து போன ஒரு நபர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால இவர் ரீசெண்ட் டைம்ஸில் எக்ஸார்சிசம் பண்ணாமல் இருப்பார். இந்த டைமில் தான் ஒரு ஃபாதர் வந்து இவர்கிட்ட ஒரு கேஸை பற்றி சொல்கிறாரு. அதாவது இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் அனுப்புனது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இவரும் ஸ்டார்டிங்கில் எசிடேட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் அந்த பேய் ஓட்டுற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெண் பாதிரியாரும் வராங்க, கூடவே வந்து ஒரு டாக்டரும் இருக்காங்க. இந்த செட்டப்பில் அந்த பேய் ஓட்டுற பயணம் அப்படின்றது தொடங்குது. அதில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த பேயை ஓட்டினாங்களா, அந்த இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய அந்த டீனேஜர்ஸ் பண்ணக்கூடிய அட்வென்ச்சரஸான விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எக்ஸார்சிசம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டாப்பிக்லேயே வருஷத்துக்கே ஏகப்பட்ட படங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்துட்டே இருக்குது. அதுலேயே புதுமையான விஷயங்கள்னு ஏகப்பட்டது காத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது வித்தியாசமாக நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம படம் தனியாக தெரியும். அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே பழைய ஸ்டைலில் பேய் ஓட்டுற டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பேய் ஓட்டும் போது பேய் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுது, சம்டைம்ஸ் மூக்கில் ரத்தம் வர வைக்குது. இந்த மாதிரியான பழைய காட்சிகள் நிறைஞ்ச ஒரு படமாக தான் இருந்துச்சு. அந்த காரண காரியங்கள் இருக்கும்ல, அதுலேயாவது ஏதாவது புதுமையான விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்களா, அதுவும் பழைய ரீசன்ஸாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் அந்த குரூப் ஆஃப் டீனேஜர்ஸ் வந்து ஏதோ பேய்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஏதாவது புதுமை பண்ணியிருக்காங்க, இல்லை அதில் ஏதாவது பயங்கரமான காட்சிகள் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது இதோட ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த கதைக்கே சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பேயை வச்சு ஏதாவது பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிச்சிருக்காங்க. அதாவது இந்த பேய் எவ்வளோ கொடூரமானது அப்படின்றத சீனில் காட்டாமல் இவங்க பேசியே பயன்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த பேயை ஏன் கெட்டி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்கு, இந்த பேய் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு நர்ஸோட கண்ணை நோண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அந்த பேயுமே பார்த்தீங்கன்னா இந்த செந்தில் வந்து காதை கடிச்சு துப்புனோடனே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி டெரரான ஒரு ஃபேஸை காட்டுது. இதை பார்த்தா எப்படி பயம் வரும், காமெடியாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி ரொம்ப சுமாராக எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி இது. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, பார்க்கணுன்னா அவங்க விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.